லேடீஸ், உங்கள் வயசு 30 ஆர் 30 அபோவ் இருந்தால் இந்த ரீலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த ரீல் சொல்கிற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடக்கவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த எங்கள் அம்மா கிட்டத்தட்ட லெக் டேவே பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான ரீல்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட கொண்டு வரதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் 30s நெருங்குறப்ப உங்கள் உடம்புல உள்ள ஈஸ்ட்ரோஜன் லெவல் டெப்ளீட் ஆகும். ஸோ ஈஸ்ட்ரோஜன் டெப்ளீட் ஆகிறதுனால மசில் லாஸ் ஆகும், போனோட டென்சிட்டி லெவல் குறையும், அட் த சேம் டைம் உங்கள் ஸ்ட்ரென்த் வந்து அடிவாங்கும். ஸோ இதுக்கு மெயின் ரீசன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரோட்டீன் இன்டேக் தான். அதே மாதிரி ஒரு பெயின் வருதுன்னா அந்த பெயினில் வாழ கற்றுக்கிறோமே தவிர அதை விட்டு வெளியே வரணும், அந்த ரூட் காஸை வந்து அட்ரஸ் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறதே இல்லை. தைலத்தை தடவிட்டு உட்காந்துருப்போம். இதே தான் எங்கள் அம்மாவும் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய வாட்டி சொல்லியும் அவங்க அதை கேட்கல. ஸோ பெயின் ரொம்ப அதிகமாகிறப்ப தான் வந்து வேற வழி இல்லாமல் ஜிம்முக்கு வந்தாங்க. வந்து என்ன பண்ணலான்னு கேட்டப்ப ஒரு 3 ஸ்டெப்பை நாங்கள் ஃபாலோ பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, டயட்டை ரீஸ்ட்ரக்சர் பண்ணோம், லைஃப் ஸ்டைலை மாற்றணும். ஸோ அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோட்டீனை வந்து வே வந்து எடுத்துக்க வச்சோம், எக்ஸ் எடுத்துக்க வச்சோம். அட் த சேம் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ளே உள்ளே கொண்டு வந்தோம். ஸ்டெப் நம்பர் 2, ஜிம்முக்கு வந்து போக வச்சேன். ஜிம்முக்கு போக வச்சது கண்டிப்பாக ஒர்க் அவுட்லாம் ஹெவியாக பண்ண வைக்கிறதுக்காக இல்லை, அவங்களோட போன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு. ஸோ டாக்டரோட கன்சல்டேஷனுக்கு பின்னர் ஸோ இந்தந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த ஆக்டிவிட்டீஸில் மட்டும் ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட்ஸ் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் அவுட் பண்ண வச்சோம். ஸ்டெப் நம்பர் 3, ஸ்லீப் பேட்டர்ன் மாற்றணும். தூக்கம் ரொம்ப முக்கியம். ஸோ 7 to 8 hours வரை அவங்கள தூங்க வச்சோம். அட் த சேம் டைம் சில மைக்ரோ நியூட்ரியன்ஸை ஆட் பண்ணோம். ஆட் பண்ணதில் அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப இம்ப்ரூவ் ஆச்சு. ஒரு 2 to 3 monthsக்குள்ளே நல்ல விசிபிள் சேஞ்சஸ் தெரிஞ்சது. ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தத்தி நடந்துட்டு இருந்தவங்க கிட்டத்தட்ட வந்து லெக் டேவே போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் அம்மாவோ உங்கள் அக்காவோ கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா இந்த ரீலை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்க லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். தேங்க்யூ.